என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 3:13 மறுபடியும் வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மன்னிக்க வேண்டும். மன்னிப்பினுடைய அந்த நிச்சயத்தை பெற்றவர்களால் மன்னிக்க முடியும். ஆண்டவர் நேற்று தினத்தில் எப்படி மன்னிக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, செய்தியா மாத்திரம் கேட்டுட்டு விட்டுறாம தயவு செய்து அபியாசப்படுத்துங்க. யாரெல்லாம் மன்னிக்க முடியும் எழுதி வச்சு ஜோம் பண்ணுங்க. நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் எப்படியாவது அவர்களிடத்துல நீங்க மன்னிப்பு கேட்க, அவர்களோடு ஒப்புரவாகி விட நீங்கள் தீர்மானம் விடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு வெளியில நீங்க மன்னிக்கணும்னு முயற்சிக்காதீங்க. மன்னிக்க முடியாது. அந்த மன்னிப்பு உண்மையா இருக்காது. கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நாமும் கிறிஸ்துவுக்குள் மன்னிக்க பழகுவோம். இன்றைக்கு எதையெல்லாம் மன்னிக்க வேண்டும் என்பதை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6:12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பிரியமானவர்களே, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அற்புதமான ஒரு வார்த்தை, எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஊழியக்காரன் மனம் இறங்கி, நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தியானித்தோம். 10,000 தாலந்துகள் கடன் வாங்கினவனுடைய கடன்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். எவ்வளோ பெரிய ஒரு இரக்க குணம் அந்த எஜமானுக்கு இருந்திருந்தால் அப்படி மன்னிப்பார். ஏன்னா பல ஆண்டுகளுடைய கூலியை அவன் அங்கே மன்னித்தான் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. நிறைய நேரம் நம்மகிட்ட நிறைய பேர் கடன் பட்டிருப்பார்கள். கடன் கொடுப்பது தவறில்லை. ஆனால் கடன்களை பல நேரங்களில் நம்ம வாங்குகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். பிரியமானவர்களே, எத்தனையோ நேரங்களில் நம்முடைய கடன்கள் எல்லாம் எத்தனையோ முறை அடைக்கப்பட்டிருக்கலாம். யோசித்து பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ முறை அடைக்கப்பட்டிருக்கலாம். நாங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏழ்மை, ஒருவேளை ஒரு தரித்திரத்தினுடைய உச்சம் என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இயேசுவை அறியாத ஒரு சகோதரனுடைய கடைகளிலே நாங்கள் அடிக்கடி பொருள் வாங்குவோம். அந்த பொருளை வாங்கி அடுத்த மாதம் தரோன்னு 1000 ரூபாய்க்கு வாங்கினா 500 ரூபாய் கொடுக்குறதே பெரிய கஷ்டம். அப்படி ஒரு கடன் அங்கே ஆகிவிட்டது. ஆனால் ஒரு நாள் கூட அந்த சகோதரர் முகம் கோணினதே கிடையாது. அவர் அப்படியே அந்த நோட்டை எடுத்துகிட்டு போவோம். சின்ன பிள்ளைங்க அப்போ நாங்கள் அண்ணே அதை எழுதி அவர் அங்கே அதை கொடுத்து விடுவார். உண்மையில் அது மறக்க முடியாத ஒரு காரியம். இன்றைக்கி நினச்சாலும் அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்போது அந்த நாட்களில் ஒரு 1400 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நாங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு ஒரு வீட்டுக்கு போகும்போது அவர் இடத்துல நானும் என் தகப்பனாரும் போய் நாங்கள் மாதிரி காலி பண்ணி போகிறோம், உங்கள் கடனை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சகோதரன் அவர் கையை எடுத்து சொன்னார், இல்லை எனக்கு இந்த காசு வேண்டாம், இங்கே போய் இருக்கிற வீட்டில் நல்லா இருங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் ஊழியத்துக்கெலாம் வந்ததுக்கப்புறம் என் மனதில் இது உறுத்தி கொண்டே இருந்தது. அந்த சகோதரன் மறிக்கும் முன்பாக நான் அந்த 1500 ரூபாவா கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி அந்த கடைக்கு போய், அண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கொடுக்க போகும்போது அவர் சொன்னார், தம்பி இதை நான் வாங்கக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன், நீ தயவுசெய்து எனக்கு கொடுக்காத அப்படின்னு சொன்னார். எனக்கு உண்மையிலேயே என்னுடைய கண்களிலே கண்ணீர் வந்தது. ஒரு இயேசு அறியாத ஒரு சகோதரன் இப்படி ஒரு கடனை வேண்டாம், நான் தீர்மானம் எடுத்துட்டேன், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா எப்படி ஒரு இருதயம் இருக்க வேண்டும் இல்லையா? சில நேரம் கடனை கொடுத்துட்டா அதை 100 பேருக்கு நம்ம சொல்லி காட்டிடுவோம், என்கிட்ட கடன் வாங்கினாங்கன்னு. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கடனை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் கடன் கொடுத்துட்டு அதனால் எந்த கடனுமே திரும்ப வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை. கடன் நீங்கள் யாரோ கேட்குறாங்கன்னா கொடுங்க, தயவு செய்து அதோடு வட்டி வாங்கிடாதீங்க, அது சாபம். அந்த பணம் நம்ம வீட்டில் நிற்காது. அதனால் இங்கே கொடுங்க, அவங்க தேவையோடு இருந்தாங்கன்னா கொடுங்க. ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரத்தின் 42வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்திலே அதிக அன்பா இருப்பான் என்று சொல் என்றார். பாருங்க, இயேசு ரோமை சொல்றார், 2 பேர் ஒரு மனுஷனிடத்துல கடன் பட்டிருந்தான். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு. 2 பேருடைய கடனுமே மன்னிக்கப்பட்டு விட்டது. இப்போ அவனுக்கு தெரியுது கொடுக்கறதுக்கு நிர்வாகம் இல்லை, அப்போ இனி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது, எங்கேருந்து கொடுப்பாங்க, அவங்களால கொடுக்க முடியாது. அப்படின்ற நேரத்தில் கொடுக்க நிர்வாகம் இல்லை என்ற அந்த சூழ்நிலை
நாம் பார்க்கும்போது அந்த கடனை மன்னித்து தான் ஆக வேண்டும். கொடுக்க நிர்வாகம் இருக்கும் பொழுது, அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது அவர்கள் கடனை கொடுத்தா வாங்கி கொள்ளலாம். ஆனால் கொடுக்க நிர்வாகம் இல்லை என்ற நேரத்திலே கழுத்தை தயவு செய்து நெரிக்காதீங்க. கடனை மன்னிப்போம். கொடுக்க நிர்வாகம் இல்லாத பட்சத்தில் கடனை மன்னிப்போம். இரண்டாவது, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் படிக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். யார் ஒருவர் உங்களிடத்துல வந்து பொறுமையா இருங்க, பாருங்க, இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, கொடுக்க நிர்வாகம் இல்லைன்னு சொல்லல, பொறுமையா இருங்க, நான் கொடுத்துறேன்னு தான் சொல்றான். ஏன்னா இந்த 10,000 தாளந்து வாங்கினவன் அந்த எஜமான இடத்துல பொறுமையாயிரும், நான் கொடுத்துட்றேன், என் மேல பொறுமையாயிரும், உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் வாக்கு கொடுக்கிறான். ஆனால் அந்த எஜமானர் அவரை மன்னித்து விட்டான், விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னிச்சிட்டான். இந்த தாழ்த்துறாங்கல்ல, என்னால முடியலங்க, நான் கொடுத்துறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தாழ்த்துறாங்கல்ல, மன்னிச்சுதான் ஆகணும். அவர்களுக்கு அவங்க ஒருவேளை ஒரு காலத்துல அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டா திருப்பி கொடுக்கட்டும், வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த நேரத்துல அவங்க தாழ்த்திட்டாங்க அப்படின்னா, யார் ஒருவர் கொடுப்பேன் என்று சொல்லி தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் கடன்களை மன்னிக்க முயற்சி பண்ணுங்கள். பிரதர், எவ்வளோ ரூபா தெரியுமா பிரதர் அப்படின்னா, நம்ம மன்னிச்சு தான் ஆகணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு கண்ண முன்னா அந்த பணம் நமக்கு ஒரு விதத்திலும் பயனடையாது. தயவு செய்து ஒருவேளை யார் கடனையாவது நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு அவங்கள நிர்வாகம் இல்லைன்னு தெரிஞ்சும், உங்ககிட்ட அவங்க தங்களை தாழ்த்தினாங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் திரும்பவும் அவர்களிடத்துல அந்த கடனை வற்புறுத்தி கழுத்தை நெரிக்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கே போவார்கள்? பிரியமானவர்களே, மன்னிப்போம், கடன்களை மன்னியுங்கள். தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் படிக்கிறேன். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் பெறுவதற்காக மன்னியுங்கள். நிர்வாகம் இல்லை என்றால் மன்னியுங்கள். தங்களை தாழ்த்துறாங்களா, மன்னியுங்க. நாம் இரக்கம் பெறுவதற்கு மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கலாம், கடன் கொடுத்துருக்கலாம், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நமக்கு ஒரு தேவைன்னும் போது யார்ட்டையாவது நம்ம கேட்குறோம், ஏதோ ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னா, நம்ம மேலே அவங்களுக்கு இரக்கம் வரணும் அப்படின்னா, நாம் இரக்கம் பெற வேண்டும் என்றால் இன்னைக்கு நாம் இறங்கிதான் ஆக வேண்டும். பிரியமானவர்களே, அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தருவாராக. ஆண்டவர் இன்னைக்கு அந்த மனதுருக்கத்தை நமக்கு தருவாராக. எனவே பிறருடைய கடனை அடைப்பதற்கு நாம் இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். ஒருவேளை நீங்கள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. இவங்கெல்லாம் கொடுக்க நிர்வாகம் இல்லை, எனக்கு தெரியும் அவங்களால கொடுக்க முடியாது, அவங்க நம்ம கஷ்டப்படுத்தி அவங்க அதனால் காயப்படுத்தி அவங்க வேதனையோடு கூட வாழணுமா? கூப்பிட்டு சொல்லுங்கள், இன்னைக்கு என் கடனை தர வேண்டாம், நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் யாருக்கு கடன் கொடுத்தோமோ அந்த கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் அன்புன்ற கடனை மாத்திரம் எப்போதும் நாங்கள் செலுத்துகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கியிருக்கலாம், அவங்க இன்னைக்கு கொடுக்க நிர்வாகம் இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் எப்படியாகிலும் அவங்களிடத்துல ஆண்டவரே அவங்கள மன்னிக்கவும், ஆண்டவரே நாங்கள் அவங்களுடைய அந்த இயலாமையை புரிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் இரக்கம் பெற அவர்களை மன்னிக்கவும் கிருபை தாரும். இந்த வார்த்தை அநேகருடைய உள்ளத்தில் பேசட்டும், கிரியை செய்யுங்க. ஆவியானவரே உமக்கு விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. இதெல்லாம் இந்த காலத்துல செல்லுபடியாகுமா, முடியுமான்னு கேட்காதீங்க. நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்ம அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்த 52 days ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருவேளை இதுல இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதவங்க இன்னைக்கு கூட கலந்து கொள்ளலாம். நம்ம இந்த புதிய தரிசனமாகிய இந்த ஹோம் ஃபார் ஏஜ்க்காக ஜெபம் பண்ண போறோம், அந்த பில்டிங்குடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். நிறைய உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேலை இருக்கு, நிறைய தேவைகள் உண்டு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு தேவை உண்டு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய தேவைகள் மத்தியில் நம்ம ஜெபத்தில் தான் இது வரைக்கும்
நினைக்கும் எல்லாவற்றையும் சாதித்திருக்கிறோம். எனவே ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னைக்கும் இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நவம்பர் 25 வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இன்னைக்கும் இதில் கலந்து கொள்ள விரும்பினா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஜெப குறிப்பை அனுப்பி வைக்கிறோம். நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாம். சீக்கிரத்தில் நம்ம பெரிய காரியங்களை காண போகிறோம். நான் அதை சாட்சியாய் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you.